ஹலோ கைஸ், இதான் ஃபர்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்கோட பேர் வந்து த மார்ஷியல் ஜீனியஸ், who remember everything. வீடியோட ஸ்டார்டிங்ல நில வெளிச்சத்தை தான் காட்டுறாங்க. ஜின் சோவன் லீடர் ஆஃப் த சோஜின் யூனிட். நான் உண்மையிலே உன் மெமரி பவரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஆனா உனக்கு தான் இப்ப நன்றி சொல்லணும். முரிமலைன்ஸ்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் ரீஸ்டோர் பண்ணது. நான் உண்மையிலேயே உனக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன். இவன் தான் முரிமலைன்ஸ் லீடர் யான் சோஹா. நீ சொன்னதுக்காக எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண, அதே மாதிரி ரீஸ்டோரும் பண்ண. ஆனாலும் நீ எனக்கு இந்த மாதிரி தான் திருப்பி செய்வியா? இவன் தான் நம்ம ஹீரோ, லீடர் ஆஃப் த சோஜின் யூனிட், ஜின் சோவுன். நான் கேள்விப்பட்ட சிம் யோயின் பவிலியோட ரெக்கார்ட்ஸ் நீ படிச்சியாமே, அதான் முரிமலைன்ஸோட டாப் சீக்ரெட் ஆச்சு. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க அதை டிமானிங் கல்ட்டு கிட்ட லீக் பண்ணா முரிமலைன்ஸுக்கு தானே அது பெரிய டேஞ்சரு. ஜியாங்கோட ஜஸ்டிஸ்காகவும் இதுக்கப்புறம் வரப்போற பெரிய நல்லதுக்காகவும் முரிமலைன்ஸோட சேஃப்டிக்காகவும் ஒன்னையும் உன் மெமரிஸையும் இந்த உலகத்துல இருந்தே அழிக்கிற பெரிய நல்லது. முரிமலைன்ஸ் டேஞ்சர்ல. முரிமலைன்ஸ் ஏற்கனவே டிமானிக் கல்ட் கையில தோத்து ஓடி ஒளிஞ்சு ஏதோ கொஞ்சோண்டு எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன உண்மையிலே நீங்க ஆச்சரியப்படுத்துறீங்க. இதுக்கப்புறமும் என்ன டேஞ்சர் வந்துருப்பது முரிமலைன்ஸ்க்கு? முரிமலைன்ஸ் திரும்ப உருவாகும். முரிமலைன்ஸ் டிமானிக் கல்ட்ட தோக்கடிக்கும். அதே முரிமலைன்ஸ் தான் நார்த்தன் சீக்கு ஓடி ஒளிஞ்சுது. அதுக்காக பல மக்களை ஷீல்டா பயன்படுத்தி பலி கொடுத்துதான். யோசிச்சு பார்த்தா புரியுது யார் டிமானிக் கல்ட் சைடு, யார் உண்மையிலே முரிமலைன்ஸ். நீங்க உண்மையிலே டிமானிக் கல்ட்ட கரெக்ட் செய்யப்பட்டீங்க தானே. இப்ப யோசிச்சு பார்த்தா புரியுது என் உயிரையும் என் செக்ட் விதியையும் கரைப்படைஞ்ச முரிமலைன்ஸ் கையில இன்னொரு அசிங்கம். குறைஞ்சபட்சம் என் சாவியாச்சு என்னால சூஸ் பண்ண முடியுது. அதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு எல்லா ஞாபகம் இருக்கு. என் லைஃப் நரகமா தான் இருந்து. எப்ப இந்த முரிம்கோ டிமானிக் கல்ட்டுக்கும் போர் ஆரம்பிச்சதோ அப்பயே ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாம் இந்த வார்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. டிமானிக் கல்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, முரிமலைன்ஸ் வீக்கா இருந்துச்சு. இந்த முடிவுல முரிமலைன்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு நார்த்தன் சி. அப்ப நிறைய ஹியூமன்ஸ் ஷீல்டா பயன்படுத்தி ஹையர் ரேங்கிங் அபிஷியல்ஸும் ஓடிட்டாங்க. அப்ப முரிமலைன்ஸ்ல இருந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. முரிமலைன்ஸோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் மெமரைஸ் பண்ணி நார்த்தன் சி பேஸ்ல ரீஸ்டோர் பண்ணா அவங்களோட ஜூனியர் பிரதர்ஸ் எல்லாம் விட்றன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அதனால ராத்திரி பகலா விடாம எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண. கடைசியில நான் பேட்டில் ஃபீல்டுக்கே போயிருக்கலாம் இந்த புக் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணதுக்கு. பேட்டில் ஃபீல்டுக்கு போயிருந்தா வச்சு என் உயிரை கொடுத்தாச்சு, ஒரு ஜூனியர் பிரதராச்சு காப்பாத்தி இருந்தேன். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தேன். டேமேஜ் இந்த சொர்க்கத்துல இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான அபிலிட்டியா கிடைக்கணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிடைச்சா வச்சு யூஸ்ஃபுல்லா கிடைக்கணும், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட். அப்ப அவனோட கையில இருந்த ரிங் ஜொலி ஜொலிக்குது. அப்ப அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா என் ஜூனியர் பிரதர்ஸ் ஸ்டேவ் பண்ணிருக்கலாம். யாருக்கிட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லி கெஞ்சிருக்க வேணாம், நானே என் ஜூனியர் பிரதர்ஸை காப்பாத்தி இருக்கலாம் பவர் இருந்தாலும். செக்டோட கேட்டு தான் காட்டுறாங்க. அங்க சத்தம் கேக்குது. ஜின்சுவன் அவ்வளவுதான் அவனால முடியுமா? எழுந்துரு ஜின்சுவன், எழுந்துரு. சீரியஸா இந்த பாஸ்டர்ட் மயக்க போட்டு விழுந்துட்டான். இவன் மொத்தத்துல ஒரு இடியட் தான். இவன் ஜூனியரே இதை விட அதிக நேரம் தாக்கு பிடிப்பான். டேமேஜ் இந்த மாதிரி ஒரு சாபமான மெமரியில கண் முடிக்கணும். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சாகும் போது இந்த வழி அப்படியே இருக்கு. இந்த இடம் எனக்கு தெரியும். இந்த இடம் தான் டேயூல் செக்டரோட ட்ரைனிங் கிரவுண்ட். அப்புறம் இவங்க எல்லாம் என் ஜூனியர் சிஸ்டர் ஹாங், சீனியர் பிரதர் ஜின். உங்களுக்கு என்னாச்சு? இடியட் ஜிம்புயோ. சீனியர் பிரதர் ஜின் உங்களுக்கு என்னாச்சு? வித்தியாசமா பண்றீங்க. சீனியர் பிரதர் வித்தியாசமா சாப்பிட்டாரா? சீனியர் பிரதர் ஏன் இவ்வளவு வித்தியாசமா பண்றீங்க? என்ன இது இன்னொரு பிராங்கா? சீனியர் பிரதர் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு? இவங்கதான் என் ஜூனியர் டேல் செக்ல இருந்து. ஏன் சீனியர் பிரதர் அழுகுறாரு? ஜூனியர் பிரதர் ஜின் உங்களுக்கு என்னாச்சு? என் மெமரி ஒன்னும் மங்களாதான் இருக்கு, ஆனா இது நல்லாதான் இருக்கு. ஜூனியர் சிஸ்டர் ஹாங் நீங்க உண்மையிலே ஒரு அழகா இருக்கு. நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்க. ஜூனியர் சிஸ்டர் நீங்க தொல்லை பண்றத ரொம்ப மிஸ் பண்றேன். ஜூனியர் பிரதர் ஜிம்புயோ நீ பெட்டே நினைக்கிறவன் தானே? நீ 100 இல்ல 1000க்கு மேல பெட்டே நினைப்ப. அதை வேற நான் வாஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஜின்சுவன் நீ என்ன பைத்தியம் மேல் நடிக்கிறியா இந்த சண்டை போறதும் தப்பிக்கிறதுக்கு? ஐயா ஜாலி, நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் சாகிறதுக்கு முன்னாடி. என்ன இது மங்களான மெமரி தான் இருக்கிறது. சூப்பர். உனக்கு சண்டை போட வரேன்னா உன் ஜூனியர்ஸை கத்தி எடுத்துட்டு சொல்லு. உனக்கு பதில் அவங்க சண்டை போட சொல்லு. என் கூட எத்தனையோ நல்ல மெமரி இருந்தாலும் மங்களான மெமரியா இருந்தாலும் நல்லவங்க வருவான்னு பார்த்தா இந்த மாதிரி பைத்தியக்காரனா வருவான். இவன் தான் கெய் சியோ யங். இவன் தான் அந்த கெய் ரியோங் மெர்ச்சன்ட் குரூப்போட லீடரோட எல்டஸ்ட் சன். அந்த குரூப் தான் இவங்க டேலியூல் செக்டுக்கு நிறைய டொனேஷன் தருது. அதனாலயே இதை வாய்ப்பா வச்சுக்கிட்டு டேலியூல் செக்டோட டிசேபிள்
சாகுற அளவுக்கு அடிச்சுட்டே இருப்பான். ஏதாச்சும் சொன்னா இவங்க அப்பாவோட பவருக்கும் மணிக்கும் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். ஒன்னும் அந்த சொர்க்கமே நான் அவனை அடிக்க சொல்லி தள்ளுது போல இருக்கு. இது மங்கலான மெமரியா இருந்தாலும் சரி, இவன் அடிக்கிறதே சரி. இவனை பழைய கணக்குல தீர்க்க வேண்டியது நிறையா இருக்கு. அதான் இப்ப செட்டில் பண்றோமா? ராஸ்க என்கிட்ட இந்த மாதிரி அதை எதிர்த்து பேசுறியா? எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த வர இரு. அவன் வந்து யூஸ் பண்ற ஷார்ட் ஸ்டைல தான் நான் அடிக்கடி அடி வாங்கியிருக்கேன் என்னோட பாஸ்ட்ல. இது எப்படி மறக்க முடியும்? 3 கோரி ஸ்வாட்ஸ். இது அவங்களோட ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். இந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து ரஃபா அன்ரிஃபைன்டு, அதுக்கப்புறம் ப்ரூட்டுவலான ஃபோர்ஸ் கூட ட்ரூ டு எ ரூன் ஸ்டைல். இது முக்கியமா கண்ணை தான் குறிப்பாக்கும். எங்க ஸ்ட்ரிக்டோட யங் டிசிப்ளின்லாம் இத தப்பிக்கவே முடியாது. இந்த பைத்தியக்கார டிமானிக் கல்ட்டோட கம்பேர் பண்ணா இவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த டெக்னிக்லாம் நான் நைட்டும் பக்கமா படிச்ச டெக்னிக்ல இதுவும் ஒண்ணு. அந்த ஆர்ச்சியூல இருந்து லெசர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக் ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்ம். லெசர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக்கா? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹி இது ரொம்ப நல்லா இருக்கு ஒன்னு அடிக்கிறது. வெறும் ஒண்ணு லெசர் ஹெவன் ஸ்வாட் வச்சு ஒன்னு அடிக்கிறது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்னு அடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஞ்சூன், எப்படி நீ தலையில அடிக்கிறதுக்கு தைரியம் வந்துச்சு? அதுவும் அந்த குப்பை டெக்னிக் வச்சு, லெசர் ஹெவன் ஸ்வாட் டெக்னிக். என் தலையில அடிக்க தோணுச்சுல. எங்க அப்பா யாரு தெரியுமா? கைரோயங் மெர்ச்சன்ட் குரூப்போட ஹெட். இப்ப நான் அடிக்கிற அடிய வாங்குறதுக்கு தயாரா இருந்துக்கோ. அப்படியே அவன் மயக்க போட்டு விழுந்தான் பாதியிலே. அந்த சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க சந்தோஷமா கட்டிக்கிட்டே இருக்காங்க ஜின்சூன் ஜெயிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியா ஆஃப் லைஃப் போறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியோ அடிச்சுட்டு நம்ம ஹீரோ இந்த மங்கலான மெமரியை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லைன்னு ஹீரோ சொல்லும் போது அப்படியே மூஞ்சிட்டே ஒரு குத்து குத்துறாங்க அந்த ஜூனியர் ஜிசூர். உனக்கு என்ன மூளை கைண்டு போயிடுச்சான்னு கேக்குறாங்க. அந்த மென்ஷன் குரூப் வந்து நம்ம கொடுக்குற காசுனால்தான் நம்ம சாப்பிடுறோம். அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வெறும் அவங்க அடிப்பாங்க, அதை நம்ம வாங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாள். என்ன இது வலிக்குது? நான் கனவுல நினைச்சிட்டு இருந்தேன். நாம ஆல்ரெடி நம்ம ஜூனியருக்குலாம் சாப்பிடுறோம். 2 வேளை தான் சோறு போடுறோம். இதுவும் போச்சுன்னா 1 வேளை தான் இருக்கும். வெயிட்டு, இது வந்து என்னோட மெமரி இல்லையா? மங்கலான மெமரி இல்லையா? நான் என்ன உனக்கு நீ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவியான்னு கேக்குற? நாட்டியா ஏசி மெமரின்னு கேக்குற? அப்ப என்ன பைத்தியக்கார, இவ்வளவு நேரம் நீ உளறிட்டு இருந்திருக்கியா? ஒரே பஞ்சு தான். அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழற. நான் வந்து ரீஇன்கார்னேட்டட் பாஸ்ட் மெடிக்கல் ரூம்ல தான் கண்டுபிடிக்கிறான். கண்ண முடிச்சோடனே பாஸ்ட் மெமரி ரீகால் பண்ணி பார்க்கறான். ரீகால் பண்ணி பார்த்தா டிமானிக் கல்ட் ரிட்டர்ன் ஆச்சு. அதனால முரிமலைன்ஸும் டிமானிக் கல்ட்டும் சண்டை போட்டாங்க. டிமானிக் கல்ட் முரிமலைன்ஸ் தான் பிடிச்சது. முரிமலைன்ஸ்ல தான் டேஎல் செக்டும் ஒரு பார்ட்டா இருந்தனால டேஎல் செக்டும் அழிவோட விளிம்பில தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் என்னையும் சில நல்ல மெமரி பவர் இருக்க முரிமலைன்ஸ் ரெக்கார்டெல்லாம் மெமரைஸ் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்தாங்க. ஆனா அதுல நான் மட்டும் தான் கடைசியா இருந்தேன். என்னால இன்னும் நிறைய மெமரைஸ் பண்ண முடியும். ஆனா முரிமலைன்ஸ்ல இருக்க எல்லா ரெக்கார்டையும் மெமரைஸ் பண்ணிட்டேன். என் மைண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. ஒரு லெட்டர் விடாம அதுக்கு கைமாறா என்னோட ஜூனியர் பிரதரையும் ஜூனியர் சிஸ்டரையும் பேட்ல இருந்து விடுறேன்னு சொன்னாங்க. முரிமலைன்ஸ்க்கு என்னால ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னையே கொள்ள வந்தாங்க. கடைசியில நானே இறந்தேன். இறந்ததுக்கு அப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா நான் திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மார்ஷல் ஆர்ட் மெமரியை வச்சு அந்த மெட்ரிக் குரூப் பையனை தோக்கடிச்சேன். ஆனா உண்மையிலேயே அவனை என்னால தோக்கடிக்க முடியல. என் பாஸ்ட்ல நான் ரெக்ரெஸ் ஆகி திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் ட்ரெஸ் என் பாடியும் இந்த காலத்துக்கு ஏற மாதிரி மாறிடுச்சு. ஆனா இந்த ஜேட் டிராகன் பிரேஸ்லெட் மட்டும் என் கூட பாஸ்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த பிரேஸ்லெட் வந்து டிமானிக் கல்ட் கார்டியன் தர்மா கிங்கோடது. டிமானிக் கல்ட்டோட போட்ட கணக்கில்லா சண்டையில சில சண்டையில ஜெயிச்சோம். அதுல ஒரு சண்டையில இருந்துதான் இந்த பிரேஸ்லெட் எனக்கு கிடைச்சது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பிரேஸ்லெட் வந்து சடனா க்ளோ ஆரம்பிச்சது நான் சாகிறதுக்கு முன்னாடி. ஒருவேளை இந்த பிரேஸ்லெட்டோட பவர்னாலதான் நம்ம பாஸ்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோமோ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜின்சோனை இப்பயே வெளில கூட்டு வாங்கலான்னு கத்திட்டு இருக்கான் யாரோ வெளில. அத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். அங்க என்ன பேசுறாங்கன்னு. இந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடர் வந்து என் பையன் நடிச்சா பொடினா இப்பயே பாக்கணும்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம செக்ரட்டரி வந்து என்ன மன்னிச்சிருங்க, இது என் ஃபால்ட் தான். நான் என் டிசிப்ளின்லாம் ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டேன்.
அவன் தான் எங்க மெர்ச்சன்ட் குரூப்போட அடுத்த லீடர்ன்றத மறந்துட்டீங்களா? அவன் சில சூழ்நிலை காரணத்தினால அவங்க டேல் செட்ல டெம்பரரியா ஜாயின் பண்ணிருக்கான். இருந்தாலும் நாங்க கொடுக்குற ஃபண்ட்னால தான் நீங்க ஏதோ நாங்க கொடுக்குற காசுனால தான் நீங்க இப்ப இருக்கீங்க. நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்தோட ஃபண்டை கொடுக்க மாட்டோம். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க மெர்ச்சன்ட் குரூப்போட நல்லெண்ணத்துக்காகவே நாங்க உங்களுக்கு எப்பயும் விசுவாசமா இருப்போம். ஆனா ஜின்சோனும் மயக்கம் வரைஞ்சிட்டால சண்டை கூட்டத்துல அந்த ஜின்சோனை சரியா கண்டிச்சுவீங்க சரியா? அந்த மாதிரி ஆளுங்களால் தான் உங்க செக்டோனும் இந்த நிலைமையில இருக்கு. செக் லீடர், நீங்க இத ஸ்டார்டிங்ல இருந்து கண்டிச்சிட்டு இருந்தீங்கன்னா இது இப்ப நடந்திருக்காது. செக் லீடரோ, நான் உங்ககிட்ட சின்சியரா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்ல இவன் ஜூனியர் பிரதர் ஜூனியர் சிஸ்டர்லாம் எப்படி இறந்தாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு அவன் சாப்பிட்டு இருந்த கோவத்துல கடிச்சிட்டு அப்படியே எழுஞ்சி நின்றுட்டு ஆடத்தை ஆரம்பிக்கலாமா சொல்றான். டேல் செக்டரோட கேட்டதான் காட்டுறாங்க. அவன் நம்ம லீடர் வந்து மெர்ச்சன்ட் குரூப் லீடரை வழி அனுப்புறாரு. அந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடரும் இந்த ஒரு டைம் மட்டும் தான் அவனை மன்னிச்சு விடுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. அந்த மெர்ச்சன்ட் குரூப் லீடர் போயிட்டு இருக்கும்போது சைடுல நம்ம ஹீரோ வந்து நீங்க என்னதான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கீங்களோன்னு கேட்கறான். அவன் கூரை மேல நின்று ஜின்சு ஒன்று பேய் மாரி வந்தோடனே அவங்க 2 பேரும் பார்த்து பயந்துடுறாங்க. ஜின்சுவனா, நீ என்ன அந்த சின்ன பொடியா என் பையன் நடிச்ச யாரை பார்த்து பொடியன்றீங்க? கிட்டத்தட்ட உனங்களுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தானே இருக்கு. ஒண்ணு சொல்லிட்டா, ஒரு தேர்ட் ரெட் செக்ல இருந்து வந்த ஒண்ணும் தெரியாத அப்பாவி கிராமத்தான் கையில அடி வாங்குற அளவுக்கு வச்சிருக்க மார்ஷல் ஆர்ட்டை வச்சுக்கிட்டா அவன் முரிமா அகாடமியில சேர போறான். என்ன ஒரு கனவு! சின்ன புடியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இவ்வளவு திமிரா நடக்கிறதுக்கு? உன்னால இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமா? எங்க மெர்ச்சன்ட் குரூப் உங்களுக்கு காசு கொடுக்கலாம், ஒரு வேலை தான் சாப்பிட முடியும். ரெஸ்பான்சிபிலிட்டியா? என்னதான் டேல் செக் 108 பேக்ல இருந்தாலும் அது தேர்ட் ரேட் செக்டோட கீழே தான் இருக்கு, அழியோட விளிம்புலயும் இருக்கு. நான் மனசு வச்சா ஈஸியா பேச்சுவார்த்தை பண்ணி வேற செக்டர்ல கூட சேர்ந்துக்கலாம். 108 பீக் முரிமலன்ஸ் இருக்க டாப்பான 108 செக்டர் தான் 108 பீக்குன்னு சொல்லுவாங்க. டேல் செக்டும் இதுல ஒரு மெம்பர் தான். இது என்ன சொல்லுதுன்னா, டேல் செக்ட் இப்போதைக்கு தேர்ட் ரேட் செக்டா இருக்கு. அதோட பழைய பெருமையெல்லாம் இப்ப இழந்திருக்கு. இந்த 108 பீக்குலாம் ஒரு ஸ்பெஷலான ப்ரிவிலேஜ் இருக்கு. அது என்னன்னா, ஒரு செக்டர்ல இருந்தும் ஒரு ஆளை வருஷத்துக்கு அனுப்ப முடியும் முரிம் அகாடமிக்கு. என்னதான் இந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் 108 பீக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லைனா கூட இவன் எங்க செக்டுக்காக அதிகமான ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸ் கொடுத்து ஸ்பெஷல் அட்மிஷன் வாங்க பாக்குறேன். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆனா எனக்கு ஒன்று தான் கியூரியஸா இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் கூட முழுசா இல்ல ஸ்பெஷல் அட்மிஷன் முடியறதுக்கு. அப்புறம் மெர்ச்சன்ட் குரூப் லீடர், நீங்க 108 பேருக்கும் போயிட்டு வந்தீங்க, கடைசியில இந்த தேர்ட் ரேட்டுக்கும் கீழே இருக்க டேல் செக்டுக்கு எதுக்கு வந்து சேர்த்தீங்க? நீங்க எல்லா இடத்துல இருந்தும் ரிஜெக்ட் ஆயிட்டீங்க மட்டும் சொல்லாதீங்க. சின்ன புடியா, உனக்கு மரியாதைனா என்னதுன்னே தெரியாதா? நீ ஒன்றும் உணர்லையா? முரிமலைன்ஸ்லாம் இதுக்கு மேலே உங்களை கேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தேர்ட் ரேட்டுக்கும் கீழே தான் இருக்கீங்க. ஒன்றும் கொஞ்சம் நாள் 108 பீக்லேருந்து உங்கள் தூக்கவும் செய்ய வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எங்கள் கைராங் மெர்ச்சன்ட் குரூப்பாக தான் உங்களெல்லாம் காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முரிம் அகாடமிக்கு அவன் போயிட்டானா நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். டேல் செக்ட் தான் கைராங் மெர்ச்சன்ட் குரூப்பை காப்பாற்றுச்சுன்னு சொன்னோன்னே நம்ம மெர்ச்சன்ட் குரூப்போட லீடருக்கு கண்ணெல்லாம் சிவக்குது. நம்ம ஹீரோ மெதுவாக அவர் தாண்டி நடந்து போகிறான். அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காரு. அப்படியே அவனை அடிக்காம போகும்போது அப்படியே குடிச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம மற்றவங்களை காப்பாற்ற சொல்லி கெஞ்சதை விட நம்மளை காப்பாற்றிக்கிற அளவுக்கு பவர் இருக்கணும். இதுதான் நான் என் கடைசி வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேனே, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. சூரிய மறையிறதான் காட்டுறாங்க. அந்த சூரிய ஒளி வந்து ஒரு கேவ் மேலே படுது. அந்த கேவுக்குள்ள தான் நம்ம இப்போ ஹீரோ போயிருக்கான். இப்போ நம்ம ஹீரோட ஒரே டாஸ்க் என்னன்னா ஸ்ட்ராங் ஆகுது. லெஜெண்டரி ஸ்பிரிச்சுவல் எலிக்சரை தேடி தான் போயிருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எப்படி தெரியும்னா, இவன் முரிமலைன்ஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணும்போது ஒரு புக்ல எந்தெந்த எலிக்சர் எந்த டைம்ல எப்போ எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் படிச்சு பார்த்தான். ஸோ அதனால இப்போ அவன் இந்த எலிக்சருக்கு தான் பிளான் போடுறான். ஆனால் இங்கே பிரச்சனையே அந்த கேட் கீப்பர் தான். சரி, இப்போ அந்த 10,000 இயர் ஃபயர் ஜிங்ஷனை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கள் செக்லேருந்து கற்றுக்கிட்ட ஸ்மால் ஹெவன் ஸ்பாட் டெக்னிக் வச்சு அந்த மிருகத்தை வெறும் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் அடிக்க போகிறேன். அடித்த உடனே கத்தி பறந்துடும். இன்டர்னல் எனர்ஜி ஸ்வாட் ஸ்வீப்பும் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது மேலே ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சை கூட போட முடியாது.
நம்ம ஹீரோ வந்து நெருப்பு பந்தத்தை கையில வச்சுட்டு சொல்றான், ஸ்பான்சர்ஷிப் மட்டுமே எல்லாம் கிடையாது, மார்ஷியல் ஸ்பாட் வந்து ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கிடையாது, ஜெயிக்கிறது தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே அந்த ஸ்பைடர் சுத்தி அப்படியே நெருப்பு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பைடர் மேல நெருப்பு பட்டுருது. அது அப்படியே நெருப்புல துடி துடிச்சு சாகிற மாதிரி காட்டுறாங்க. ஸ்பைடர் தான் காட்டுறாங்க. அது தலையிலே கத்திய சொறி வச்சிருக்கான். அடுத்து அந்த எலிக்ஸர் எடுத்துக்கிட்டான், அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் எடுத்து அவன் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது எனக்கு பத்தவே மாட்டேங்குதுன்னு கத்திட்டு இருக்கான். கத்திட்டு சொல்றான், இவ்வளோ ப்ரீஷியஸான ஹெர்பை சாப்பிட்டோம், இவ்வளோதான் இன்டர்னல் ஏறி இருக்கா, இது ஒரு முடிவு அளவு தான் ஏறி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி டெய்ல்ஸுக்கூட கல்டிவேஷன் மெத்தட் வந்து உண்மையிலேயே ஒரு குப்பை தான், அது ரொம்ப அதிகமான பிரச்சனை தரக்கூடியதா இருக்கு, இல்லை நான் தான் ஒரு பெரிய குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் எழுஞ்சிட்டு நான் இந்த மாதிரியே இருந்தா என்னால் டெய்ல்ஸுக்கிட்ட ப்ரொடெக்டே பண்ண முடியாது, ஃபியூச்சர் நடக்க போல ஈவெண்ட் என்னால் தடுக்கவே முடியாது. இந்த டிமானிக் ஆர்த்தடாக்ஸ் வாரில் இருக்கிற லோ ரேங்கிங் வாரியர், தேர்ட் ரேட் வாரியர் எல்லாரையும் வெறும் ஷீல்டாக பயன்படுத்திடுவாங்க. அதுக்கடுத்து எங்கள் டெய்ல்ஸுக்கிட்ட இருக்க எல்லா டிசேபிளையும் அடுத்தமே நம்ம சாவை நோக்கி கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, முடிவலைன்ஸில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தால் தான் என்னால் என் சக்தியும் காப்பாற்ற முடியும், அதுதான் ஒரே வழின்னு சொல்கிறான். அதுக்கு முதல் படி நான் ஃபஸ்ட்டு முறிமை அகாடமி போகணும், அதுவும் ஒரே வருஷத்துலன்னு சொல்கிறான். ஆனால் இந்த மாரி போயிட்டு இருந்தா இந்த வருஷத்துல நடக்கிற முறிமை அகாடமி டெஸ்ட்ல என்னால் பாஸ் ஆக முடியாது, ஒரு இதே மாதிரி போச்சுன்னா என்னால் எதையும் மாற்ற முடியாதுன்னு சரி இன்டர்னல் அதிகப்படுத்துறதுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்டர்னல் அதிகப்படுத்துற மாதிரி ஸ்பிரிச்சுவல் எலிக்சர் இருக்கு, அதை ஸ்பிரிச்சுவல் எலிக்சர் எங்கெங்க எந்தெந்த டைம் வச்சுக்கிட்டு யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதே டைம்ல தான் என் பாஸ்ட்ல இந்த மெர்ச்சன்ட் குரூப் ஃபேமிலி இருப்பாங்களே, அவங்களோட பையனுக்காக அந்த அவங்க லீடர் வந்து நிறைய காசு செலவு பண்ணி மவுண்ட் ஆயோசேக்ல இருந்து ஒரு ஸ்னோ பிளம் பின் வாங்கி வந்திருப்பாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அதை காணாமல் போயிடுச்சு. அது ஒரு தடையுமே இல்லாமல் அது காணாமல் போயிடுச்சு. ஆனால் அவனோட ஐடென்டிட்டியை யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் அதை யார் திருந்தானே தெரியல. ஆனால் என்னால் இப்பயும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. ஹியூமன்ஸ் எப்பயும் ஏதாச்சும் ஒரு ட்ரேஸை விட்டு தான் போவாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் அந்த முனிமலன்ஸில் இருக்க ஆர்ச்சி மாதிரியே அவன் சுற்றி இடத்தையும் நினச்சிட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு உட்காந்து இவன் இருக்கிற A5 பிரான்ச்சில் மாதம் முறி பேலன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் அப்படியே 1 by 1 தான் செக் பண்ணிட்டே இருக்கான். இந்த A5க்குள்ளே யார் உள்ளே வந்தா, யார் வெளியே போனா, யார் சஸ்பீஷியாக இருக்கா, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். மிஷினுக்காக யார் வெளில போனா, யார் உள்ளே வந்தா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக எல்லாமே ஒரே பேர்கிட்ட வருதான். அதான் சோல் சேசர் ஜூ ஜாங் மோக், இல்லைனா சாங் ஷாங் ஸ்பைஸ்வாட்ஸ் கியூல்மோ, அதே தான் சாங் கி. அதுக்கப்புறம் புக்கு மூட்டு மாரி காட்டாங்க. மூட்டு நானே நடக்கிற ஒரு லைப்ரரி மாரி இருப்பேன்னு அவன் யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேய் மாரி சிரிக்கிறான். எனக்கு பாஸ்ட்ல படிச்சது இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த ஸ்னோ பம்பாசம் பில்லி எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு கத்துறான். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் தலையில இருந்த கத்தி எடுக்கிறான். கத்தி எடுக்கும்போது அவன் கையில இருந்த பிரேஸ்ல திடீர்னு ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஜொலி சொன்ன என்ன ஜொலிக்குதுன்னு பார்க்கும்போது அவன் கையில இருந்து ஏதோ வரமே இருக்கு. கடைசியில பார்த்தா நிறைய கை வந்து அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ள போய் அந்த கோடை தொட்டு ஏதோ அப்சர்வ் பண்ணோடனே திரும்ப அது சாதாரணமா பிரேஸ்லெட்டாவே மாறுது. பிரேஸ்லெட்டா மாறினோடனே வெளியில அந்த குகைக்கேல நல்லா வெளிச்சமானோடனே நம்ம ஹீரோ சுத்தி ஏதோ பவர் மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பவர் மாரி வந்தோடனே அவன் கண்ணில் ஜொலிச்சுனே அவன் கை ஃபுல்லா பவரா இருக்க மாதிரி இருக்கு. இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்றான். பஞ்ச் பண்ணோடனே அந்த அங்க இருந்த செவுரெல்லாம் அப்படியே உடையுது தூளா. இந்த ஹியூமன் ஃபேஸ் ஸ்பைடருக்குள்ள இருந்த அன்பியூர்டு எனர்ஜியை இந்த பிரேஸ்ல இருந்து பியூர் பண்ணி இவன் கல்டிவேஷன் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இவனோட இன்டர்னல் எனர்ஜியை அதிகப்படுத்திடுச்சு. அந்த மெர்ச்சன்ட் குரூப் ஃபேமிலி வந்து பிளம் பில் வாங்குறதுக்காக ஒரு ட்ரீட் மாரி வச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணி அவரெல்லாம் வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்த மெர்ச்சன்ட் ஃபேமிலி லீடர் அந்த ட்ரீட் வைக்கிற இடத்துல சில பேர் குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட் குரூப் ஃபேமிலி லீடர் வந்து அந்த பில் வாங்குறதுக்காக நிறைய காசு செலவு பண்ணியிருக்காரு. நான் நினைச்ச மாதிரி ரிச்சான ஃபேமிலியில வளர்ந்தா டேலண்ட் இல்லைனா கூட அதை காசு வச்சு சரி பண்ணிடலாம். இந்த பிளம் பிளாசம் பில்லை வச்சு அவனோட இன்டர்னல் எனர்ஜி அதிகப்படுத்தி முறிமை கடையை கூட போக முடியும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் சொல்றான், உனக்கு கரெக்டா ஸ்னோ பிளம் பில்னா என்னன்னு தெரியுமான்னு. அந்த மவுண்ட் ஐசெக்ட்லயே ஸ்னோ பர்பிள் பில்க்கு அடுத்து இதுதான் அடுத்து அதிகமா இன்டர்னல் எனர்ஜி அதிகப்படுத்துக்கு.
அந்த மவுண்ட் ஆயுசெக்ல கூட இது இன்டர்னல் டிசபிளுக்கு தான் ஒரே ஒரு பில் தருவாங்க. இது அவ்வளவு விலை மதிக்க முடியாது தெரியுமா. எங்க அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வாங்கியிருக்காரு தெரியுமான்னு பெருமை பேத்திட்டு இருக்கான். இந்த மாரி அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் பேசிட்டு இருக்கிறத கூட கண்டுக்காம நம்ம ஹீரோ எங்க போனான், அவன் என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு பேர் தான் ஹாங் சோ ரியான். இவதான் அந்த டேல் செக்டை வெளியிடுற ஒரே பொண்ணு. அந்த நாள்ல அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என் சீனியர் வித ஜின் இந்த டேல் செக்ட் விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பைத்தியக்காரன் ஜின்சு ஏன் வெளியே போனான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து நிறைய பேர் கூட்டமா இந்த பொண்ணை பார்த்து வர மாதிரி இருக்கு. அப்பயும் அவன் நினைச்சிட்டு இருக்கா அந்த ஜின்சுவும் ஒரு பெரிய முட்டாள்னு. அப்பயும் கூட அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் ஏதோ பேசிதான் இருக்கான். அதை கண்டுக்காம அந்த சின்ன பசங்களாம் சீனியர் சிஸ்டர்னு இந்த பக்கம் ஒருத்தர் அடிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தர் அடிக்கிறான். கடைசியில அவனை கீழே படுக்கவே போட்டாங்க. சீனியர் சிஸ்டர் நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கும், இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த மெர்ச்சன்ட் குரூப் பையன் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஏஞ்சு நின்று இந்த ஒரு நாள் தான் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுஞ்சு போறான். எழுஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க டைனிங் ஹாலில் தான் சாப்பிடணும், போய் அங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, நீங்க பசியா இருப்பீங்களா, நேற்று வரைக்கும் நீங்க ஒரு வேளை தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன பொண்ணு வந்து நீங்க அந்த சீனியர் பத ஜின்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா திரும்ப, அதான் நீங்க ரொம்ப சோகமா தனியா இருக்கீங்க. ஆமா, சீனியர் சிஸ்டர் எப்பயும் அவரை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஆமா, சீனியர் சிஸ்டர் எப்பயும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவரை பத்தி யோசிக்கும் போது மட்டும் குவாய்ட்டா இருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்களாம் சொல்லிருக்காங்க, சீனியர் ஜின்னுக்கு இதை சாப்பிட கொடுக்கணும், அவருக்கு இந்த ரைஸ் கேக்னா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு இந்த மீட்னா ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவங்க எச்சி வெறிக்கிட்டு அவங்களுக்கு பசிக்குது, ஆனாலும் அவருக்கு எடுத்து வைக்கணும்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தனே நம்ம ஹீரோயின் வந்து லப்புக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் சாப்பிட்றத பார்த்தோன்னே அந்த பசங்களாம் சீனியர் சிஸ்டர்னு கத்துறாங்க. அப்போ அந்த சீனியர் சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்லன்னா இது எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன்னு சொன்னேன். அவங்களும் தொண்டை அடைக்கிறதுக்கு பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒருத்தனா இருமிக்கிட்டே இருக்கான் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவங்க யோசிக்கிறாங்க, அவன் எங்கே போனான், இந்த சின்ன பசங்கள்லாம் விட்டு அவன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சூரியன் மறைஞ்சு நைட் ஆகுது. அப்படியே நிலா வெளிச்சத்தில் அந்த ட்ரீட் ஆரம்பிக்குது. எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு ஆடலும் பாடலுமா இருக்காங்க. அப்போ வந்து கூரை மேலே யாரோ வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. போடி அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது காட்டில் அப்படியே யாருக்கும் தெரியாத இடம் வந்தனே சிரிச்சுக்கிட்டே ஹீன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த ஃபேமஸான மவுண்ட் எலிக்சர் என் கையில் இருக்குது, இதை நான் சாப்பிட போகிறேன். அந்த மெர்ச்சன்ட் குரூப்பில் இது ரொம்ப சேஃபான வைக்கல, ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இவன் பேர் தான் சோல் சேசர் ஜோ ஜாங் மோக். இது என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த திருடன் அப்படியே திறந்து பார்க்குறான். இப்போ நான் இதை சாப்பிட்டா என்னால் அந்த டிவைன் பிளாம்ப் ஆஃப் வேஸ்ட் ஹெவன் சீக்ரெட் டெக்னிக்கை பயன்படுத்துகிற அளவுக்கு எனக்கு இன்டர்நேஷனல் கிடைக்கும். அந்தமாரி சொல்லிக்கிட்டு அவன் இங்கே எத்த விட்டு சீக்கிரமாக போனோம், எல்லாம் பிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறான். கரெக்டாக இதை பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி கழுத்து பின்னாடி வந்து ஒரு கத்தி வருது. வந்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அவன் கழுத்தை வெட்டிட்டு அந்த அப்படியே கொண்டுட்டு சாரி ஆனால் எனக்கு இந்த எலிக்சர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே இவன் ஓடி போகிறான். அப்படியே அந்த நாளில் சொல்லிட்டே வருது, நான் இங்கே நிறைய கடையை ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு இந்த கடையை கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே மனுஷங்களை கொள்ற மாதிரி ஏதாச்சும் ட்ராப் கிடைக்குமா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். கேட்டோடனே நீ என்ன சொல்கிற, இங்கே மனுஷங்களை கொள்றதுலேருந்து பெரிய பெரிய மிருகங்களை கொள்ற வரைக்கும் நிறைய ட்ராப் இருக்கு, மனுஷங்களாம் ஈஸியாக கொண்டுடலாம், நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமர் தானே அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு முயல் அப்படியே கொண்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பேக் நிறையா காசு கொடுத்தனே அவரும் எடுத்து தராரு. எடுத்து தந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கஸ்டமர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றாங்க. இந்த 27 வருஷத்துல இன்னைக்குதான் ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. கடைசியாக விட்டு சின்னதாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளம்பாசம் எடுத்துட்டு அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் மாஸ்க் கைட்டிட்டு அப்படியே அந்த பிளம்பாசத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கான். அவன் பக்கத்துலேயே ஒன்றும் நாள் வராங்க. அங்கே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தன் பேர் ஜாங் ஹாங்கி, இன்னொரு பேர் கூல் மூ. அவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஈஸியாக இந்த பிளம்பாசம் திருடிட்டோமேனு. அதுக்கப்புறம் ஒருத்தனா ஃபர்ஸ்ட் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணுறான். ஒருத்தன் அதுக்கு முன்னாடி இந்த பிளம்பாசம்பில் ஒரு டைம் ஆச்சு பார்த்துலாமா, சரி ஓகே திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தோன்னே இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லும் பிரைட்டான கலரும் இருக்கிறது கன்ஃபார்மாக மவுண்டோயோட ஸ்னோ பிளம்பில் தான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். இது கேட்டோன்னே நடுவில் நம்ம ஹீரோ வந்து
2 பாய் சாப்பிட்றதுக்கு இருக்கு, ஆனா ஒரே ஒரு ஸ்னோ பிளாசம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே யார் அது நடுவுலன்னு 2 பேரும் திரு முடிக்கிறாங்க. யார் அங்கன்னு 2 பேரும் எட்ட ஓடுறாங்க. எட்ட ஓடின கேப்லயே நம்ம ஹீரோ வந்து அந்த பிளம்பில் திரிடுறான். எப்படா நீ எத்துன்னு சொல்லிட்டு அவன் எல்லா பக்கத்துல அது மாதிரி அவன் அடி அது மாதிரி அவன் தம்பி அனுப்பிச்சு விடுறான். அவனை போய் அடின்னு அடிக்க வரான். வேகமா வரதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டேன்லன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தனா கீழே துரத்திட்டு வரோம். இன்னொருத்தனா குரங்கு மாரி மேல மரத்து மேல இருந்து ஓடி வரான். ஒருத்தன் தலை மேலேயே போட வரதுக்குள்ள ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறான். தப்பிச்சோடனே ஒரு இடத்துல காலை வைக்கிறான். அவன் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அங்கதான் பியர் ட்ராப் வச்சிருக்கான். செம்மையா அவன் காலையே பிடிச்சிருது. ரத்தம் தெரிக்குது. என்னடா ரத்தம் தெரிக்குதுன்னு அவனே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஜாக்பேட் வச்சுன்னு அவனை பாக்குறான். அவனுக்கு கண்ணில் இருந்தா கலங்குது. அப்படியே ஒரு கத்துறான். அமைதியான காட்டுல ஏதோ ஊரே கூட்டுறத கத்துறான். அந்த கம்பி அடிபட்டுறத பார்த்தோன்னே அந்த அவங்க அண்ணன் வந்து ஓடி ஜூனியர் பிரதர் என்னாச்சுன்னு பார்த்துருக்கானே நம்ம ஹீரோ அப்ப நடுவில் சொல்றான். கீழே அதுக்குதான் பார்த்து நடந்து வரணும்னு சொல்றான். இதை கேட்டனே நீ உண்மையிலேயே ஒரு ஸ்வாட் வச்சிருக்க மாதிரி எதுனே எதுக்கு போற மாதிரி இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்லாம் யூஸ் பண்ற? உங்களுக்கு முடிஞ்சா ஒத்த ஸ்வாட்ல சண்டை போடவாடா. ஃபர்ஸ்ட் உன் மாஸ்க் கட்டிட்டு உன் ஐடென்டிட்டி அதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறான். கல்லை தூக்கி அடிச்சுனே இந்த மாதிரி ஓல்டு டிக்ஸ் நான் மாட்டோம் நினைச்சியான்னு சொல்லும்போது கரெக்டா அந்த கல்லு பட்டத்துல இருந்து ஒரு பியர் ட்ராப் வருது. பியர் ட்ராப் வந்து அந்த கல்லே உடச்சிருது. இதை பார்த்தோன்னே அவன் இந்த மாரி சீப்பான ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு மாரி மூவி கோணலாம் போகுது. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த இடத்த சுத்தி ஃபுல்லாவே நான் பியர் ட்ராப் தான் வச்சிருக்கேன், அது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு. அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் 2 சியாங் 5 ஸ்வாட் சியாங் செக்டரை சேர்ந்தவங்க குல் யுல் மோ அதுக்கப்புறம் ஜாங் ஹாங் கி. உனக்கு எங்களை தெரியும்னா அப்ப உனக்கு அந்த மவுண்ட் ஐ சக்தியும் அந்த முறிமலையும் பார்த்து பயம் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், என் ஃபேஸும் உங்களுக்கு இப்படிதான் தெரியாது, என் ஐடென்டிட்டியும் தெரியாது, நீங்க தான் திருடுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க போனீங்கன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் குடிச்சு போடுவாங்கன்னு அவன் சொன்னேனே. அதை கேட்டனே அந்த தம்பி வந்து தரையில ஓங்கி குத்துறனே இருக்கிற எல்லா ட்ராப்பும் மேல வந்தது. எல்லா ட்ராப்பும் போயிடுச்சேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தோன்னே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணனு சொன்னோன்னே அந்த தம்பியும் இவனால எலும்பெல்லாம் பிச்சு இவனை கொல்லாம துடித்து கொல்ல வைக்கணும்னு சொல்றான். இதை பார்த்தோன்னே திரும்ப ஓடிட்டல்லன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களும் பின்னாடி துரத்தி வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு உன பிடிக்காம விட மாட்டோம், அந்த ஸ்னோ பிளம்ப் எங்களுக்கு தான் வரணும்னு கரெக்டா நம்ம ஹீரோ கால் வைக்கிற இடத்துலயே கால் வச்சு வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல யூட்டன் போட்டு அப்படியே நின்னுறான். நீ மாட்டிட்டல, இன்னைக்கு உன்னை கொல்றதே சரின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. கரெக்டா 2 பேரும் ஒரே இடத்துல கால் வைக்க வரும்போது 2 பேரும் சைட்ல கால் வச்சுறாங்க. சைட்ல கால் வச்சுன்னு 2 பேர் காலையும் பியர் ட்ராப் பட்டுருச்சு. பட்டோடனே கீழே விழுறாங்க. கீழே விழுற இடத்துலயும் ட்ராப் தான் இருக்கு, ரத்தம் தெரிக்குது. அப்படியே கை கால் எல்லாத்துலயும் ட்ராப் குத்திக்கிட்டு அப்படியே தாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு இவ்வளோ மெமரி பவர் இருக்கு, எப்படி நீ ஒரு ட்ராப்லயும் கால் வைக்காம வந்தான்னு கேக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சுத்தி ட்ராப் வச்சிருக்கான். வெறும் சிங்கிள் கேப்ல கால் வச்சுட்டு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சுத்தி ட்ராப் வச்சுட்டு எப்படி சிங்கிளான இடத்துல கால் வைக்க முடியும்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்து இதுதான் என் மெமரி பவர்னாலன்னு சொல்லிட்டு அவங்கள கொல்ல போறான். கொன்னதுக்கு அப்புறம் ரத்தம் தெரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேலஸ் தான் கட்டாங்க. அங்க 2 பேர் டீ குடிச்சிருக்காங்க. அங்க முக்காடு போட்டிருக்காங்க தான் முறிமலைன்ஸோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கோம்னா ஞாபகம் கிளானோட எல்டர். அந்த எல்டர் சொல்றாரு, அவங்களுக்கு டேல் செட்டை பத்தி தெரியுமா, அந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டோ 108 பீக்ல இருக்கு அதானே கேட்டோடனே அந்த எல்டர் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றாரு. அது இப்போதைக்கு பவரே இல்லைனாலும் எதுக்கு நீங்க அந்த 108 பீக்ல வச்சிருக்கீங்க, அதை மெதுவா தூக்கிடலாம்ல, அதுக்கு பதில் வேற ஏதாச்சும் ஒரு பீக் வைக்கலாம்ல, அந்த ஹேஃபை இடத்துல இதோட பவர்ஃபுல்லான ஒன் செக்டர் இருக்குல்லன்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாரு, நீ அந்த சியோல் கியோம் செக்டர் பத்தி தான் பேசிட்டு இருக்கியா, ரூமர்ஸ்லாம் ஏற்கனவே அது பீக்ல இல்லாமலே 108 பீக்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. இந்த சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோசிக்கிறாரு, ரூமர்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லுது இந்த ஞாபகங்களோட எல்டர் வந்து இந்த சியோல் கியோம் செக்டருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இவர் வந்து அந்த டேல் செக்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஏப்ரில இவரோட கண்ட்ரோல் அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, அது உங்களுக்கு அந்த ரூல் நல்லா தெரியும்ல, 108 பீக்ல இருந்து எப்ப எடுப்பாங்கன்னா ரொம்ப பெரிய பாவம் பண்ற மாதிரி, நிறைய பேரை கொல்ற மாதிரி, ஏதாச்சும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதான் நீங்க அது மட்டும் சொல்றீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்களான்னு கேட்கறாரு. ஆமா, அந்த 108 பீக்குக்கும் இருக்கிற ப்ரிவிலேஜ அபியூஸ் பண்றாங்கன்னு இவர் சொல்றாரு. இவர் சொன்னேன், நான் கேள்விப்பட்டேன் அவங்க அதை ஒரு பிசினஸ் மாதிரி பயன்படுத்துறாங்க. இது அந்த 108 பீக்குக்காக ஸ்பெசிஃபிக்கா இருக்க ப்ரிவிலேஜானு அவர் கேட்கறாரு. ஆமா, அவங்களோட சொந்த பேரசனால அவங்க அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ போகுது. இதுக்கு அடுத்தடுத்து எப்படி சொல்றேன்னா லைக் ஷேர் பண்ணுங்க.
அந்த எல்டர் சொல்றாரு, அந்த 108 பீக்கோட ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ அந்த TLC தப்பா பயன்படுத்துறாங்க. அதுவும் அவங்களோட பேராசினால அதை பிசினஸ் மாரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த 108 பீக்ல எதையும் ஹார்ம் பண்ணவும் ட்ரை பண்ணல, அதே மாதிரி புதுப்பிக்க சப்போர்ட்டும் பண்ணல. எப்படியா இருந்தாலும் அந்த முறிவிலைன்ஸ்க்கு பெரிய டேஞ்சர்ன்ற போது இந்த 108 பீக்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் இந்த 108 பீக்கு ஆனரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜை கொடுத்தாங்க. ஆனா அந்த காரணமே இப்ப அழிஞ்சுக்கிட்டு வருது. நானும் முறிமனன்ஸ்ல ஒரு மெம்பரா இது என் மனசை உடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வில்லங்கமாவே அந்த டீயை கொடுக்குறான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்ல ஏதோ ஒரு ஹோட்டல் மாரி காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் விளக்கு வச்சுட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்கான் பெஞ்ச் மேல. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா கல்டிவேட் பண்ணி கீவெல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்னோ பிளம்பில தான் கல்டிவேட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். கன்சியூவ் பண்ணி கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்னோ பிளம்பில் எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய இன்டர்னல் எனர்ஜி வச்சிருந்தது. அந்த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு நான் என் பாஸ்ட்ல இருந்ததோட பவர்ஃபுல் ஆயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வந்து ஸ்டெப்ஸ்ல நடந்து வரேன். கீழே நடந்து வந்தனே அவன் தூங்குறத பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீன் கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே அந்த சின்ன பையன் வந்து வாங்கன்னு சொல்லி வர வைக்கத்தானே, யங் மாஸ்டர் நீங்க ஃபைனலாக வெளில வந்துட்டீங்களான்னு சொல்றான். அதுக்கப்புறம் நாங்க உங்களை ரொம்ப நாளா வெளியே வரலதுனால இதோ ஆயிடுச்சுன்னு நாங்க நினைச்சோம். என்னாச்சுன்னு கேட்டோன்னே அது நிறைய ஆயிடுச்சு, சரி இப்ப ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வான்னு சொல்றான். இந்த நேரத்துலயா கிச்சனை ஏற்கனவே மூடியாச்சு அப்படின்னு சொன்னேனே நம்ம ஹீரோ வந்து உனக்கு நான் கை நிறைய காசு தரேன், இந்த வாரம் ஃபுல்லா ஒரு ரூம் புக் பண்ண எவ்வளோ ஆகுமோ அவ்வளோவும் தரேன், சேர்த்து அட்வான்ஸும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன பையன் வந்து அந்த செஃப்பை நான் இப்பயே கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் நினச்ச மாரி பணம் இருந்தா இந்த உலகத்துல எது வேணா வாங்கலாம் போல இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அந்த பிரேஸ்லெட் வந்து டிமானிக் பீஸ்டிக்கிட்ட வந்து மட்டும் கியூஐயை கலெக்ட் பண்ணி தரல, வாழ்கிற எல்லா உயிரினத்துக்கிட்ட வந்தும் கலெக்ட் பண்ணி தருதுன்னு நிறையா டைகரை கொண்டு வச்சிருக்கான். அந்த கொண்டுட்டு அதை எடுத்துட்டு அதோட தோலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஹண்டிங் ஷாப் கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறான், இங்கே எனக்கு இன்டர்நேஷனல் மட்டும் தரல, இந்த டைகர் ஸ்கினை கொடுத்து எனக்கு போனஸாக கொஞ்சம் காசும் கிடைக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ டிராகன் பிரேஸ்லெட்டோட எபிலிட்டி வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா நான் டிமானிக் கல்ட்டை சேர்ந்தவனு நினச்சிப்பாங்க. இது எனக்கு உண்மையிலே ஒரு டேஞ்சராக தான் அமையும். இந்த முறிவலன்ஸில் ஒரு 10 ஃபார்பிடன்டான டெக்னிக் இருக்குது. அதில் ஹெவன் டிவரிங் ஹார்ட்டும் ஒன்று தான். ஆனால் இந்த ப்ளூ டிராகனோட பிரேஸ்லெட் வந்து அந்த டெக்னிக் மாரியே இருக்கிறதுனால என்னை முறிவலன்ஸில் இருக்கவங்க பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு துணியை கிழிச்சு அது மேலே கட்டிட்டு இது என் செட்டுக்கும் ஒரு ஆபத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறான். அவன் கையை கட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் ஓடி வரான். சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு யங் மாஸ்டர் உங்கள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, என் செஃப்பு நிறையா எஃபர்ட் போட்டு சமைச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வாயிலேருந்து எச்சி ஊற்றுது. இவ்வளோ டெலிஷியஸான சாப்பாடை நான் ரொம்ப நாள் வச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு நல்லா வேகமாக அந்த ஒரு நூடுல்ஸை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். பின்னாடி அந்த சின்ன பையன் வந்து ஏன் இவன் ஒன்றும் வெளியே போல, ரொம்ப நாளாக இதே ரூம்லேயே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் சொல்கிறான், யங் மாஸ்டர் நீங்கள் ரூமர்ஸ் ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா? என்ன ரூமர்ஸ்னு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்களுக்கு தெரியுமா அந்த கைடாங் மெர்ச்சன்ட் குரூப் ரீசெண்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிக்சரை வாங்கி ஒரு பேங்க்யூட் மாரி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் எலிக்சரை திருடிட்டாங்க கரெக்டாக அந்த பேங்க்யூட் நடுவுலையே. அப்படியான்னு நம்ம ஹீரோ வந்து வேர்த்து ஊற்ற சொல்லிட்டு இருக்கான். அவன் சின்ன பையன் ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த ஸ்பிரிச்சுவல் எலிக்சரை திருடணுன்னா கன்ஃபார்ம் ரொம்ப டேலண்டான இருப்பான் திருடுறதுல. எப்படியோ இருந்தாலும் அந்த முறிமலன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சிருக்காங்க தேடுறதுக்கு. என்னது முறிவலன்ஸ் வந்து அந்த கல்பிரேட்டர் தேடுறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேகமாக சாப்பிட்டோன்னே தொண்டை அரைச்சோன்னே அந்த சின்ன பையன் தண்ணிலாம் கொடுக்குறான். நல்லா இருக்கீங்களான்னு என்னாச்சுன்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், சரி நீ சொல்கிறத கண்டினியூ பண்ணு. முறிமலைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறான். அவள் கேட்டதுக்கு அப்புறமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், அந்த முறிமலைச்சு ஏதாச்சும் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒருவேளை அந்த எவிடன்ஸ் வச்சு நம்மளை ட்ராக் பண்ணுறாங்களோ? ஒருவேளை அந்த கல்பிரேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குமே, ஏன்னா அந்த கல்பிரேட்டே நாம் தானே அப்படின்னு யோசிக்கிறான். அதை கேட்டனே உள்ள சந்தோஷப்பட்டு வெளியில ஏதோ வருத்தப்படுற மாதிரி கன்ஃபார்மா அந்த ஓனருக்கு ரொம்ப சோகமாக இருந்திருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றான்.
ஆமா, அந்த பேங்க்வெட் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அதனால எங்க ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வரவே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு பேங்க்வெட் நடக்குது இந்த எஃபில. அது என்னது இன்னொரு பேங்க்வெட்? கைராங் மெர்ச்சன்ட் குரூப் ஏதாச்சும் புதிய எலிச்சர் வாங்கிட்டாங்களா? இல்ல, அந்த அயன் ஸ்வாட் செக்ட் வந்து ஒரு பேங்க்வெட் வைக்கிறாங்க. அந்த அயன் ஸ்வாட் செக்ட்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ தலையில இடி இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பேங்க்வெட் வந்து 7 பகல் 7 ராத்திரி நடக்குது. எதுக்காகனா அந்த அயன் ஸ்வாட் செக்டோட லீடரோட 60வது பர்த்டேக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், இதே நேரத்தில் தான் அந்த அயன் ஸ்வாட் செக்டோட லீடரோட 60வது பர்த்டே நடந்துச்சு. அந்த பேங்க்வெட்டில் தான் நம்ம ஹீரோட அப்பா நிறைய டைம் மண்டி போட்டு ரத்தம் வர அளவுக்கு மன்னிப்பு கேட்டார் அந்த செக்ட் லீடர்கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டையும். அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. இது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு. இந்த டைமு நான் அதை தடுக்கிற மாதிரி அந்த அயன் ஸ்வாட் செக்டோட பேங்க்வெட்டுக்கு போகாமல் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அந்த சின்ன பையன்கிட்ட சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்லிட்டு போகிறான். முன்னாடி நடந்ததை நான் திருப்ப நடக்க விட மாட்டேன்னு யோசிச்சுட்டே போகிறான். இப்போ யோசிச்சு பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த அயன் ஸ்வாட் செக்டோட லீடரோட பேரனுக்கும் எனக்கும் சண்டை நடந்துச்சு. இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வேணா நெக்ஸ்ட் எபிசோட் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.